இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம்னா சாந்திபுரம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து ஒரு 5 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். மிகப்பெரிய ஒரு சந்தை. அப்படியே வந்து இந்த வாரம் வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது, அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தால் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் நிறைய வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படியே வந்து உள்ளே போயிட்டு பார்ப்போம் வாங்க. ஸோ எப்படி வந்திருக்குன்ட்டு மாடுங்க ஆடுங்க இந்த மாதிரி எல்லாம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது பக்கம் இங்கே ஆகக்கூடாங்க. ఏం చెప్తావు పెద్దనా? 65 చెప్తా. 65 పళ్ళు కడియా? சனியா இருக்கா இல்ல? சரி, இப்போ எத்தனை மாதம் ஆகுது? கணுக்குட்டி எல்லாம் கொடுத்துட்டீங்களா? இங்க வந்து ஒரு சரியான இடது இருக்கு பாருங்க. நல்லா பெரிய இடது அப்படி இருக்கு பாருங்க. ஒட்டம் ஹைட்டு சிங்கிளா தான் இருக்கு. சரியான ஹைட்ல இருக்கு. நல்லா வளர்த்துருக்காங்க. சரியான இருக்கு. எந்த வருதுன்னா ஆம்பூர் ஜோடியா இருந்ததா சிங்கிளாவே இருந்ததா? மண் பண்டிகை இருந்ததானா? வீடியோஸ் வச்சிருக்காங்களா? வீடியோஸ் பாருங்க. இந்த வருஷம் மாடல் பசங்க இந்த வருஷம் மாடல் இதான் காட்டணும். சொன்னதே விலை கம்மியாக சொல்லிக்கிறேன் உங்களுக்கெல்லாம். புரியுதா? கிட்ட வச்சுருந்து விலை கம்மி. போட்டெல்லாம் வந்து 5 லட்சம் வந்து. எவ்வளோ சொல்லியிருக்கீங்களா? 75 தானா? ஆஹா, 75,000 வந்து தெருவில் வந்து போட்ட எழுது தான். நல்லா சரியாக தான் இருக்குது எழுது. தெருவில் வந்து போட்ட வீடியோஸும் இருக்குது. இங்கே வந்து ஒரு காலகன்று வந்து இருக்குது பாருங்கள். 29 வந்து விலை வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் பாய்ச்சல் வந்து இருக்குது. நல்லா இருக்குது. பேசி வாங்கலாம். ரன்னிங் காணாலையும் ஆகலாம். கொஞ்சம் பெதர்லையும் இருக்குது, கொஞ்சம் பாய்ச்சலும் இருக்குது. ஸோ ரன்னிங் காணால் ஆகலாம் கண்டிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா பெதர்லையும் இருக்குது, பாய்ச்சலும் இருக்குது. 29 சொல்கிறாரு. ஸோ யாராச்சும் வந்து ரன்னிங் கண் எடுக்கிறீங்கன்னா வந்துருந்தீங்கன்னா அது தாராளமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இல்லை, இங்கே வந்து ஒரு ஜோடி காளை வந்து இருக்குது பாருங்க. ஏருக்கு இந்த மாதிரி வந்து ஆகக்கூடிய காளை தான். நல்லா மீடியம் ஹைட்டில் வந்து இருக்குது ஜோடியா. என்ன பல்லு ப்ரோ? 4 6 எந்த வருது?
ஜோலார் இருக்கு. ஸோ 4, 6 நல்லா இருக்கு எடுத்து மீடியமாக. வளர்ப்பு அளவு அருமையான ஏறுது. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ப்ரோ? 110. ஸோ 1,10,000 சொல்லியிருக்காங்க. பேசுனா கம்மி பண்ணி வாங்கலாம். நல்லா உடம்புல இருக்கு. இதுங்கெல்லாம் வந்து மீடியம் சைஸில் வந்து இருக்கு காலங்க. இதுங்க வந்து கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. நேற்று பல்ல வச்சுச்சானா? பல்ல வச்சிருக்கா இல்லை? ஒன்றும் இல்லை. ஸோ நான் வந்து பல்ல வந்து போடாத காளைங்க தான். ஒன்று ஏர் பழகி இருக்கா இல்லை? ஏர் பழகிருக்கா இல்லை? பழகிருக்கா. எந்த ஊருது? எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா ஜோடி? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ரேட்டு? 80 சொல்லியிருக்கீங்க. சரி. இன்னும் பல்ல வந்து போட கிடையாது. ஏர் வந்து பழகிருக்காங்க. 80 சொல்லியிருக்காங்க. பேசி வாங்கலாம். இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு நிறைய வந்து எருதுக்கு வந்திருக்கு. போன வாரம் வந்து 2-3 தான் இருந்துச்சு. இந்த வாரம் ஓரளவுக்கு நிறைய வந்துருக்குங்க. கன்றுங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய எருதுங்களாக இருக்கட்டும், நல்லா வந்து ஜோடி காளைங்க தான் இதுங்கெல்லாம். இங்கே வந்து ஒரு கிடாரி வந்து இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கு. எவ்வளோ சொல்கிறாங்க கேட்டு பார்ப்போம். எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க? எவ்வளோண்ணா? 27,000. 27,500 நல்லா இருக்கு கிடாரி. நல்லா உடம்புல சின்ன மூஞ்சி, நல்லா உடம்பு. பேசி வாங்கலாம். இல்லைன்னா 1 வருஷம் மேலே ஆகுதா கண்ணு? 1.5 வருஷம் ஆகுமா? இல்லை 1.5 வருஷம் ஆகுமா கண்ணுன்னா? ஓட்டு நிறைய பேருக்கு வந்து இங்கே தமிழ் தெரியாது. ஏதோ 1 வருஷம் 1.5 வருஷம் கண்ணு இருக்கும். அது எல்லாம் வந்து இந்த சைடு வந்தீங்களா எல்லாம் வந்து மீடியம் சைஸ் வச்சுருக்காங்க. அப்படியே வந்து விசாரிச்சு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு இதுங்கெல்லாம். ஸோ அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெரிய மாடாகவே இருக்குது. இது கொஞ்சம் மீடியம் சைஸ் காலை கண்ணுங்க நல்லா எல்லாம் ஜோடியாக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ சொல்கிறாங்க கேட்டுருக்கோம். எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க ஜோடி? 42. ஒரு மீடியம் சைஸ் இருக்குது. பேசி வாங்கலாம் தேவைப்பட்டால். அடுத்து இதையே விட்டு அதை விட்டாங்கன்னா இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஏது இந்த மாதிரி வந்து பழகக்கூடிய ஏடுதுங்க ஏருக்கு. இந்த மாதிரி வந்து வாங்குறீங்கன்னா வாங்கலாம். ஆல்ரெடி பழகிருக்கேன்னு நான் தெரியல. ஏகலாம் ஏரெல்லாம் பழகின ஏறுதா ப்ரோ? ஏரெல்லாம் பழகிட்டு இருக்கா? எந்த ஊருது? கொஞ்சம் மீடியம் சைஸ் ஏரெல்லாம் வந்து பழகின ஏறுது தான். ரேட்டு ப்ரோ எவ்வளோ? 75. வளர்ப்புக்கு வந்து எடுக்கிறீங்கன்னா ஏருக்காங்கன்னா எடுக்கலாம். நல்லா இருக்கு. அதே இந்த சைடு வந்தவங்களெல்லாம் கொஞ்சம் வயசான மாடுங்க. ஸோ வளர்ப்பு மாடுங்க பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் இருக்கும். ஸோ இந்த சைடெல்லாம் கொஞ்சம் வயசான மாடுங்க. இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியதுங்க. இது இந்த வாரம் ஓரளவுக்கு இருக்குங்க. நிறையெல்லாம் வராது. ஸோ ஓரளவுக்குலாம் வரும். அந்த சந்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு மாடுங்க வந்து பார்க்குறதுனா பாருங்கள். அதே நாட்டு மாடை மட்டும் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குந்தாரப்பள்ளி இல்லை கிளமங்கலம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கெல்லாம் கம்மியாக தான் வரும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நமக்கு ஹெச்எஃப் ஜெர்சி மாடுங்க வந்து பார்ப்போம். ஏன்னா அதுதான் வந்து இந்த சந்தையில் ஃபுல்லாக இருக்கும்.
இல்லை இங்கே வந்து ஒரு 3 மாடு வந்து பிடிச்சிட்டு போகிறாங்களா, காலக்கண்ணுங்க தான்.